ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆசையாக விரும்பி சாப்பிடக்கூடிய மூங் டால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் வெறும் பாசிப்பருப்பு இருந்தாலே போதும். சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இந்த பாசிப்பருப்பு ஃப்ரை, அதாவது மூங் டால் ஃப்ரை நம்ம செய்யலாம். இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் நம்ம இப்போ பாசிப்பருப்பை அளந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த பவுலில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பு கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த பாசிப்பருப்பில் திரும்பவும் தண்ணி சேர்த்து நல்லா 1 மணி நேரம் வரைக்கும் இந்த பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் முழுசாக ஊறலைனாலும் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் கட்டாயம் இந்த பாசிப்பருப்பு நல்லா தண்ணியில் ஊறணும். அப்போ தான் இதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா வரும். இப்போ இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக 1 மணி நேரம் ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஊறி வந்திருக்க பாசிப்பருப்பை கொஞ்சம் கையில் எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. 1 மணி நேரம் பாசிப்பருப்பை ஊற வச்சதுனால நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பில் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. பாசிப்பருப்பை ஒரு ஒயிட் கிளாத்து, இந்த மாதிரி நல்லா ஒரு காட்டன் கிளாத்தாக விரிச்சிட்டு அதில் நம்ம இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா கலரை இந்த மாதிரி சேர்த்துக்கணும். நல்லா அகலமான ஒரு காட்டன் கிளாத்தாக விரிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா கலரை இந்த மாதிரி விரித்து விட முடியும். பாசிப்பருப்பை நம்ம முழுசாக தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்தாலுமே இந்த பாசிப்பருப்பில் கொஞ்சம் நமக்கு ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். அந்த ஈரப்பதத்தை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வளர்த்தி எடுக்கணும் இந்த பாசிப்பருப்பை. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் விரித்து அது மேலே நம்ம பாசிப்பருப்பை வளர்த்தி எடுத்துக்கிறோம். வெயிலில் காய வச்சா சட்டுன்னு வளர்த்தி எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி பாசிப்பருப்பை வெயிலில் எல்லாம் காய வச்சிடாதீங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஃபேன் காற்றுலே வீட்டு நிழல்லே நீங்கள் வளர்த்தி எடுத்தாலே போதும். பாசிப்பருப்பு அருமையாக அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே காஞ்சு வந்துடும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலுமே நம்ம இப்போ காட்டன் கிளாத்தில் பாசிப்பருப்பு விரிச்சிருக்கிறதுனால அந்த காட்டன் கிளாத்துமே அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறோம். பாருங்கள், கையில் எதுவுமே ஈரமே ஒட்டலை. அந்த அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சரியாக ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இந்த காட்டன் கிளாத்தை நல்லா ஃபேன் காற்றுக்கு நேராக வச்சு நல்லா ஃபுல்லாக பாசிப்பருப்பை கலரை இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு எடுத்து பார்த்தா அடுத்த 20 நிமிஷத்துலேயே பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு சுத்தர ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், சுத்தர ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா பாசிப்பருப்பு உலர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஒயிட் கிளாத்தை மெதுவாக சுருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா பர்ஃபெக்டாக பாசிப்பருப்பு நல்ல ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இப்போ வடிகட்டுற அந்த ஜல்லடை தான் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம டைரெக்டாக இந்த பாசிப்பருப்பை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது கொஞ்சம் பாசிப்பருப்பாக இந்த ஜல்லடையில் இப்படி சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் வச்சுருக்க பாத்திரத்தில் அப்படியே ஜல்லடையை வச்சு நம்ம டைரெக்டாக இந்த பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எண்ணெயில் டைரெக்டாக நம்ம அப்படியே சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜல்லடை இருந்தால் அதை வச்சு பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துருக்க சல்லடையை சேர்த்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி விடாமல் சல்லடைக்குள்ளே கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரி எல்லா பாசிப்பருப்புமே நமக்கு ஃப்ரை ஆகி வரும். பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ணுறப்ப ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு பாசிப்பருப்பு சட்டுன்னு சீக்கிரமாக கருகி போயிடும். அதே சமயத்தில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவும் பாசிப்பருப்பு ஃப்ரை ஆகி வராது, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். அதனால் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் இந்த மாதிரி கரண்டி போட்டு சல்லடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ ஈவனாக நமக்கு பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாசிப்பருப்பு ஃப்ரை ஆன பிறகு நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்க பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாசிப்பருப்பையுமே நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஆனாலும் நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால இதில் லைட்டாக எண்ணெயாக தான் இருக்கும். அதுக்காக திரும்பவும் ஒரு அகலமான காட்டன் கிளாத்தை விரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த காட்டன் கிளாத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ முழுமையாக பாசிப்பருப்பு எல்லாத்தையும் இந்த காட்டன் கிளாத்தில் சேர்த்த பிறகு காட்டன் கிளாத்தை லைட்டாக அந்த மாதிரி மடிச்சுட்டு பாசிப்பருப்பு மேலே வச்சு லைட்டாக இந்த மாதிரி துவட்டி எடுத்துக்கங்க. எல்லா பக்கமுமே நம்ம அந்த காட்டன் கிளாத்தை மடித்து எடுத்து இந்த பாசிப்பருப்பில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே லைட்டாக இந்த மாதிரி துவட்டி எடுக்க போகிறோம். அப்போது இதில் உள்ள எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த காட்டன் கிளாத் எடுத்துரும். அவ்வளோதான். இதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே நல்லா காட்டன் கிளாத் வச்சே நம்ம தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மூங் டால் ஃப்ரை எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ கையில் எடுத்துட்டு கீழே போட்டுட்டு கையை பார்த்தாலுமே அதில் எந்த ஒரு எண்ணெய் பிசுக்குமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு இதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஈஸியாக பாசிப்பருப்பு பொரிச்சு எடுத்த அதே பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து இந்த ஜல்லடையில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம மூங் டாலோட சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மூங் டால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பாசிப்பருப்பை ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. அதில் காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் காரத்துக்காக மட்டும்தான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு காரம் சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிடுங்க. வெறும் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெறும் உப்பு மட்டும் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். ரொம்ப கிறிஸ்பியான சூப்பரான மொறுன்னு மூங் டால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக பொரிச்சு வச்சுருந்தா இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களை சேரும். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.